அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் மற்றும் அதற்கு பிறகு ஏற்பட்ட லாபம் போன்றவற்றை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சந்திரனுக்கு நிறைய பெண்கள் மனைவிகளாக உண்டு. அதில் தட்சனின் 27 பெண்களையும் ஒட்டுமொத்தமாக சந்திரன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதாவது ஒவ்வொரு திருமண பெண்ணையும் திருமணம் செய்யும்போது இந்த பெண்ணை தனியாக அழைத்து, உன்னுடன் நான் மிகவும் நெருக்கமாக இருப்பேன், நல்ல அன்புடன் இருப்பேன், உன்னை எந்த நிலையிலும் துன்புறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார் சந்திரன் அவர்கள். அப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் தொடர்ந்து 27 பெண்களையும் ஒட்டுமொத்தமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுத்தி கொண்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு பெண்களிடம் கூறியபடி அவர் எந்த பெண்களிடமும் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் நடக்காமல் இருந்துவிட்டார். இதனால் மொத்தத்தில் அந்த பாசம் அன்பு இல்லாமல் இருந்த மனைவிகள் 26 பேர்கள் ஆவார். அதில் ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும், அதாவது ரோகிணி மனைவியிடம் மட்டும் மிகுந்த அன்புடன் நெருக்கமாகவும் இருந்து வந்தார். இதனால் பெண்கள், அந்த 26 பெண்களும் மிகுந்த கோபமற்று அங்கு அவரது தட்சனிடம் சென்று, ஆரம்பத்தில் திருமணம் செய்யும்போது எங்களுடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் இருப்பதாக கூறிவிட்டு எங்களை மோசம் செய்கிறார், மேலும் அதற்கு மாறாக ரோகிணி அவர்களிடம் மட்டுமே நெருக்கம் காட்டுகிறார் என்றும் எங்களை வெறுத்து ஒதுக்குகிறார் என்றும் சந்திரன் மீது குற்றம் சாட்டுகிறார் தனது அப்பாவான தட்சனான அவர்களிடம் கூறுகிறார்கள். இதனால் மனவேதனை அடைந்த தட்சன் சந்திரனை அழைத்து, நீ கொடுத்த வரத்தை நீ காப்பாற்றி கொள்ள மறுத்துவிட்டாய், நிறைய பொய்களை பேசி பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டாய், இப்படி செய்தால் அவர்களின் எதிர்காலம் என்னவாகும், இவ்வாறு செய்தாய் என்றால் அவரிடம் கூறுகிறார். சந்திரன் அதற்கு முறையான பதில் ஏதும் அளிக்கவில்லை. இதனால் கோபம் அடைந்த தட்சன், என் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் அளித்த துரோகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களின் உருவம் முழுவதும், அதாவது சந்திரன் முழு உருவமானது முழுவதுமே தேய்ந்து போகட்டும் என்று ஒரு சாபம் எடுக்கிறார் தட்சன். இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட சந்திரன் அவர்கள், அவர் கூறியது போல நடக்காது என்று, சாதாரணமாக இருந்தால் தினசரி அவரது உடம்பில் உள்ள சந்திரனின் முழு உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேயத் தொடங்கியது. இதனால் பயந்து நடுங்கிய சந்திரன் அவர்கள் தட்சன் கூறியது போல அவருடைய சாபம் பழித்துவிட்டு, நமது உருவம் முற்றிலும் சீரழிந்து வருகிறது, எனவே நாம் இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய முழு உருவம் போய்விடும், மீதி கூட இருக்கும் ரோகிணியையும் நம்மால் விட்டு போய்விடுவார்கள், இதற்கு நாம் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று உலகத்தை ஆட்சி செய்கின்ற பரம்பொருளான சிவபெருமான் அவர்களிடம் சென்று, என்னை காப்பாற்றுங்கள், இந்த மாதிரி என்னுடைய முழு உருவம் மறைந்து கொண்டே வருகிறது, காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறார். இதனால் சிவபெருமான் சந்திரனிடம், நீ ஒரு பெண்களிடம் ஒரு வார்த்தை கூறுகிறாய் என்றால் அதற்கேற்றபடி நீ தினசரி நடக்க வேண்டும், மாறாக அவர்களிடம் அன்பு காட்டாமல் இருந்து உன்னுடைய பெரிய தவறு, எனவே உன்னுடைய தவறை நீ திருத்தி நீ இங்கு வந்து மன்னிப்பு கேட்கிறாய், உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், மேலும் உன்னுடைய உருவமானது தேய்ந்து கொண்டே வருவதால் இனிமேல் நீ இங்கு இருக்க வேண்டியது இல்லை, என்னுடைய தலையில் இரு என்று சந்திரன் அவர்களை அழகாக சூடிக்கொள்கிறார் சிவபெருமான் அவர்கள். சிவபெருமான் தலையில் சூடிக்கொண்டதால் சந்திரனின் சாபம் பாதியாக குறைந்தது. என் தலையில் இருந்த அந்த நிலவு, அந்த சந்திரனானது அரை நிலவாக காட்சியளித்தது. மேலும் இறைவன் சிவபெருமான் அவர்கள் சந்திரனை பார்த்து கூறுகிறார், அதாவது நீ பாதி நாட்கள் வளர்பிறையில் இருப்பது போல தோற்றமளிப்பாய், பாதி நாட்கள் தேய்பிறை போல தோற்றம் அளித்து கொண்டே இருப்பாய் என்று ஒரு வரம் கொடுக்கிறார். இந்த அடிப்படையில் தான் வளர்பிறை தேய்பிறை போன்ற நிகழ்வுகள் உருவானது. இவ்வாறு சிவபெருமான் தன் திருமுடியில் சந்திரனை அமர்த்தியதால் அந்த திங்கட்கிழமைக்கு முழுவதும் சக்தி உகந்த நாளாக சந்திரன் தோற்றமளிக்கிறார். மேலும் சந்திரனை வணங்க விரும்புவோர் சோமவாரம் பூஜை செய்தும் வழிபடுகின்றனர். மேலும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை யாருக்காவது ஏற்பட்டால் இந்த சோமவார பூஜையை செய்யும் போது அவர்களின் பிரச்சனை அனைத்தும் தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுகோள் விடுக்கிறார்கள்.
அவரும் அதற்கேற்றபடியும் அந்த ஆசியினை வழங்குகிறார். எனவே கணவன் மனைவி பிரச்சனை இருப்பதாக இருந்தால் சோமவார பூஜைகள் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கவலைகள் அழிந்து மகிழ்ச்சிகள் பிறக்கட்டும். சந்திரன் மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். இவ்வாறு சந்திரனுக்கு போட்ட சாபம் செய்வதாக அந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது. மேலும் அவருடைய லாபமாக பரம்பொருளான சிவபெருமானின் திருமுடியில் அமர்ந்து கொள்ளும் பாக்கியமும் கிடைக்கிறது. தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.